1917ஆம் ஆண்டு உலகப் போரின் போது இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பொருளாதார ரீதியாக பலவீனமடைந்த போது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வாக்குமிக்க தொழிலதிபரான சேத் ஜமால் ருதியா என்பவரிடம் 35,000 ரூபாயை பிரிட்டிஷ் அரசாங்கம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்த அந்த செல்வந்தர் அடுத்த 20 வருடங்களில் உயிரிழந்தார். ஆயிரத்து 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இருந்து வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து சேத் ஜமால் ருதியாவின் மகன் இறந்த நிலையில் அவரது பேரன் விவேக் பழைய உயில்களை தேடிய போது பிரிட்டிஷ் அரசாங்கம் கடன் வாங்கிய ஆவணம் 109 ஆண்டுகளுக்கு பின் சிக்கியுள்ளது. அந்த காலத்தில் 35,000 ரூபாய் என்றால் தற்போது பல கோடி ரூபாய் மதிப்பு. வட்டியோடு சேர்த்தால் அதன் மதிப்பு 12 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாத்தாவிடம் வாங்கிய கடனை வட்டியும் முதலமாக தர வேண்டும் என பிரிட்டன் அரசுக்கு விவேக் குடும்பத்தினர் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறார்கள். சர்வதேச சட்டப்படி இறையாண்மை கொண்ட ஒரு நாடு தான் வாங்கிய கடனை கட்டாயம் செலுத்த வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.